விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாக்கு பயிரில் வரக்கூடிய ஒரு மிக கொடிய நோய் பற்றி நான் உங்களிடம் பேச வந்திருக்கிறேன். அது என்னவென்றால் எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கும் ஒரு விஷயம். பாக்கு மரத்துல காளான் நோய். பாருங்க, காளான் நோய் வந்து விட்டது என்றால் அந்த மரம் போய்விட்டது என்பதுதான் விவசாயிகளுடைய மனதிலே இருக்கும். அது தெளிவாகிவிடும். அதற்கு எப்படி என்ன என்பதை பற்றி நாம் இன்று விரிவாக பார்க்கலாம். பாருங்கள், அந்த நோய் ஆரம்பித்து விட்டது என்றால் நமக்கு முதலில் தெரிவது மேலே உள்ள ஓலைகளில் தான். ஓலைகள்ல ஃபர்ஸ்ட் மஞ்சளா ஆரம்பிக்கும். ஓலைகளோட நுனிகள்ல இருந்து அப்படியே வர வர அது முழுக்க மஞ்சளாகி அந்த கீழே இருக்கிற ஓலைகள் எல்லாம் உதிர்ந்துடும். அதற்கு பிறகு கடைசியாக குருத்து ஓலைக்கும் ஆரம்பித்து விடும். அதுவும் மஞ்சள் நிறமாக மாறி உதிர்ந்துவிடும். பார்த்தீர்கள் என்றால் ஒரு சில மாதங்களிலேயே அது முழுக்க அந்த தண்டு மட்டும்தான் இருக்கும். அந்த ஸ்டெம் மட்டும்தான் இருக்கும். அந்த நேரத்துல கீழே பார்க்கிறப்போ என்ன ஆகியிருக்கும்னா, அந்த அடிமரத்துல கருப்பா தெரியும். அங்க ஒரு மஷ்ரூம் மாதிரி வந்திருக்கும் காளான். அங்க மரத்துல இருந்து பிசினும் வடிஞ்சிட்டு இருக்கும். அங்கே அந்த அறிகுறி தெரிந்து விட்டது என்றால் அந்த மரம் முடிந்து விட்டது. இனி அதை நம்மால் காப்பாற்றவே முடியாது என்பதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அது உண்மையா? ஆமா. இதுக்கு மூல காரணம் என்னன்னு நாம பார்க்கணும். பாருங்க, இங்கே மூல காரணம் என்னவென்றால், அப்படியே மண்ணிலே பார்க்கும் பொழுது வேர்கள் எல்லாம் கம்ப்ளீட்டா செத்து போன நிலைக்கு போயிருக்கும். வேர்கள் ஏன் செத்து போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வேர்களுக்கு முன்பாக மண்ணில் இருக்கக்கூடிய நன்மை செய்யும் நுண்ணுயிரிகள் அல்லது ஃபுட் வெப் என்று சொல்வார்கள், மண்ணினுடைய ஒரு உணவு சங்கிலி என்பது முழுவதுமாக அழிந்து போயிருக்கும். எப்போ அந்த உயிரின கூட்டம் மண்ணோட பல்லுயிர் வளம் நாசமாகுதோ, அப்புறம் வேர்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போய் இந்த ஒரு ஃபங்கஸ், கானோடெர்மான்னு சொல்லுவாங்க, கானோடெர்மா ஃபங்கஸ்னு சொல்லுவாங்க, இது அங்கே ஆரம்பித்து அது இலைகளில் இருந்து அறிகுறிகளை காண்பித்து கடைசியா அடிமரத்துல அறிகுறி தெரிஞ்சு முழு மரமும் சாகுற நிலைமைக்கு வந்துடும். இதுக்கு காரணம் என்னன்னு பார்க்க போனா, எங்க அதிகமா தண்ணி நிக்குதோ அந்த இடத்தில் மண்ணின் பளிர் வளம் அழிந்து போவதன் மூலமாக இந்த ஒரு பூஞ்சை அங்கே வளர்ச்சி அடைந்து இந்த ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. அதனால் இதற்கு இந்த ஒரு சில ஆராய்ச்சி நிறுவனங்களும் இதன் மீது வேலை செய்திருக்கிறார்கள். வேலை செய்து அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், CPCRI ஆராய்ச்சி நிறுவனம் சொல்கிறது, எங்கே தாராளமாக தண்ணீர் தேங்கி நிற்கிறதோ அங்கே மண்ணில் காற்று சொல்லாச்சொல் நின்றுவிடும். அங்கே ஏரோபிக் பாக்டீரியாக்கள், அதாவது நன்மை செய்யக்கூடிய மண்ணின் ஜீவராசிகள் அழிந்து போவதன் மூலமாக தீமை செய்யக்கூடிய ஜீவராசிகள் பூஞ்சை வளர்ச்சி அடைந்து இந்த பிரச்சனை உருவாகிறது என்று இந்த ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் கூறியுள்ளது. அதே போல கேரளாவில் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அவர்கள் இதன் மீது ஆராய்ச்சி செய்து அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், எங்கே நன்மை செய்யக்கூடிய ஜீவராசிகள் அல்லது மண்ணின் பல்லுயிர் வளம் குறைகிறதோ அங்கே தீமை செய்யக்கூடிய ஜீவராசிகள், அதாவது இந்த புஞ்சையின் வளர்ச்சி அதிகரித்து இந்த மாதிரி சேதத்தை ஏற்படுத்துவதன் மூலம் அந்த இடத்தில் காளான் நோய் உருவாகிறது என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இப்ப சொன்னா ஆமா, இதுக்கு தீர்வு என்ன அப்படின்ற ஒரு விஷயம் யோசனை மாடி விஷயம் வருது. நம்ம விவசாயிகள் என்னன்னா, இந்த ஃபங்கஸை கொல்லணும்னு ஃபங்கிசைடை அதிகமா ஸ்ப்ரே பண்றாங்க. யோசிச்சு பாருங்க, ஃபங்கஸ் ஒரு ஜீவாணு, நன்மை செய்யும் ஜீவிகளும் ஜீவாணுக்களே. ஃபங்கஸ் சாகும்போது நன்மை செய்யும் ஜீவாணுக்களும் சாகுது இல்லையா? ஓவராலா என்னன்னா, சாகுற டெட் ஆகிருக்கு. இன்னும் டெட் ஆகிற மாதிரி நடவடிக்கைகளை நாம எடுக்கும் போது இது கட்டுப்பாட்டுக்கு வராது. எப்போ கட்டுப்பாட்டுக்கு வராதோ இந்த மரம் போயிடும். இந்த மரத்திலிருந்து மற்றொரு மரத்திற்கு நோய் கிருமிகள் சுலபமாக மண்ணில் தண்ணீரின் மூலமாக போகிறது, அல்லது நாம் அதன் மூலமாக நமது கால்களில் இருந்தே பரவி ஒவ்வொன்றாக மரங்களை இது தாக்கி அதிகப்படியான மரங்களை இழக்கும் ஒரு மோசமான நிலையில் நாம் இருப்போம். முறையாக சரியாக தெரியாமல் இருக்கும் பட்சத்தில் அதற்காக இங்க நோய்க்கிருமிகள்னா பூஞ்சைய நாம கொல்றதில்ல, பூஞ்சைய மண்ணிನಲ್ಲಿ கட்டுப்படுத்துறோம். ஏன்னா எந்த காரணத்துக்காகவும் மண்ணுல பூஞ்சைய இல்லாம பண்ண முடியாது. நீங்க இல்லாம பண்ண பாக்குறீங்க, அதுல மண்ணுல பல்லீர் பெருக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்வதன் மூலமாகவும் உபகாரமான நுண்ணுயிரிகளை அதிகப்படுத்திக் கொள்வதன் மூலமாகவும் அந்த ஒரு நோய் கிருமிகளின்
செயல்பாட்டை குறைப்பதன் மூலமாக இந்த வேர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதாலும் நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பதாலும் அதை கட்டுப்படுத்த சாத்தியம் உள்ளது. இது ஒரு சிம்பிள் மெக்கானிசம். சோ இதை நாங்க ஃபீல்ட்ல நிரூபிச்சிருக்கோம். சோ ஆயிரக்கணக்கான விவசாயிகளோட வயல்களில் இதை நிரூபிச்சிருக்கோம். சோ அதுக்கு தீர்வா நாங்க இன்னைக்கு டாக்டர் சாயில் உயிரி உள்ளீடுகள் அல்லது டாக்டர் சாயில் அரை பைகானின் படுத்துவதன் மூலம் மண்ணின் பல்லுயிர் பெருக்கத்தை அதிகப்படுத்தி கொண்டு அந்த ஒரு நோய்க்கிருமிகளை கட்டுப்படுத்தி மற்ற மரங்களுக்கு தொந்தரவு வராம அதை அங்கேயே நிறுத்தியதற்கு இன்று ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் இருக்கு. எங்கிட்ட யூடியூப் சேனல் இருக்கு. சோ அதுக்கு அந்த டாக்டர் சாயிலை அப்ளை செய்யும் போது மண்ணில் இருக்கும் அந்த அடிப்படை பிரச்சனையிலிருந்து இது எப்படி வெளியே கொண்டு வருகிறது என்று நாம் பார்த்தோமானால் இதை பயன்படுத்திய உடனேயே அந்த பல்லுயிர் பெருக்கம் அதாவது உணவு சங்கிலி உடனடியாக ஊக்கடைவதால் மண்புழுக்கள் உற்பத்தி ஆகின்றன. எப்போதெல்லாம் மண்புழுக்கள் உற்பத்தி ஆகின்றனவோ அந்த இடத்தில் உபகாரமான நுண்ணுயிரிகள் நிரந்தரமாக அவற்றினுடைய பாப்புலேஷனை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். எப்போ மண்புழுவும் நுண்ணுயிரிகளும் மண்ணில் இருக்கோ மண் தளர்வாகி காத்தோட்டம் வரும். எங்க காத்தோட்டம் இருக்கோ அங்க அனரோபிக் பாக்டீரியாக்கள் உயிர் வாழ்வதற்கு சாத்தியமே இல்லை. காற்றோட்டம் நன்றாக இருப்பதால் புதிய வேர்களின் வளர்ச்சி மிகச் சிறப்பாக நடைபெறும். தண்ணீர் மேலே நிற்காது, அதை உறிஞ்சிவிடும். நோய்க்கிருமிகள் வளர்ச்சி அடைய வாய்ப்பு கொடுக்காது. அதனால் எப்போது தண்ணீர் உறிஞ்சப்படுகிறதோ அங்கே நன்மை செய்யும் உயிரினங்கள் சுறுசுறுப்பாக வேலை செய்கின்றன. ஆட்டோமேட்டிக்காக அந்த நோய்க்கிருமிகள் கண்ட்ரோல் ஆவதால் நன்மை செய்யும் உயிரினங்கள் இருப்பதால் வேர்களின் வளர்ச்சி நன்றாக வருவதால் அந்த செடிக்கு அல்லது மரத்திற்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து வெறும் காளான் நோய் ஒன்று மட்டுமல்லாமல் மற்ற எல்லா நோய்கள் மற்றும் பூச்சிகளிடமிருந்தும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் சக்தி வருவது போல இந்த டாக்டர் சாயில் வேலை செய்யும். அதனால் உங்கள் தோட்டத்தில் பாக்கு தோட்டத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அரேகா என்று கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கட்டும் என்று கூறி என் பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.